டியர் ஸ்டூடெண்ட், நம்ம எடுத்துக்காட்டு 3.22 போட போகிறோம். 3.22னா 49x² மைனஸ் 84xy ப்ளஸ் 36y². இதை எப்படி எழுதலாம்? 49x² ப்ளஸ் 36y² மைனஸ் 84xy அப்படி எழுதலாமா? இது அங்கே கொண்டு போயிடும். இதை பார்த்தோடனே நமக்கு என்ன தரணும்னா a² மைனஸ் b² a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? என்ன? a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab வந்துருதா? இப்போ இது a² இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? இது வந்து நமக்கு மனப்பாடத்தில் படிச்சிருக்கோம். இப்போ இதை அப்படி பண்ணணும். 7x ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா? இதை 6y ஹோல் ஸ்கொயர் போடலாமா? மைனஸ் 2 × 42 × xyயாக மாற்றிடலாமா? ஏழில் 49 x². அதே மாதிரி 6 36 y². இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 84 xy போட்டோம். இப்போ 7x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 7x × 6y மாற்றலாமா? எப்படின்னு கேட்குறீங்களா? இதை 7 × 6 7ஐயும் எக்ஸையும் போட்டு 7x வந்துருச்சு. 6ஐயும் ஒய்யையும் போட்டால் 6y வந்துருச்சு. இப்படி பிரிக்கலாம்ல? இப்போ பாருங்கள், இது இங்கே a is equal to 7x, b is equal to 6y வந்துருச்சா? a b அப்போ இது எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு 7x மைனஸ் 6y ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அது எத்தனை ஃபேக்டர்? y இன்ட்டு 7x மைனஸ் 6y என்ற 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 2 காரணிகள், ஒரு காரணி. சரியா? இதுதான் பார்த்த உடனே நமக்கு ஃபார்முலா, அதாவது என்ன ஃபார்முலா? முற்றொருமை ஃபார்முலா எதுவும் கிடைக்குமா? அல்லது இது இருபடி சமன்பாடு, ஒருபடி சமன்பாடு, ஏதாவது இந்த ஃபார்முலா பார்த்த உடனே முதல்ல கொஞ்ச நேரம் பார்க்கணும். இது என்ன படித்ததில் என்ன வருது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு வருதா? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு வருதா? a மைனஸ் பி ஹோல் கியூப் வருதா? a மைனஸ் பி ஹோல் கியூப் வருதா? அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி வருதா? அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி வருது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி வருதா அப்படின்னு சொல்லி முதல்ல அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கணும். அல்லது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாட்டில் உள்ள ax² ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்மெட்டில் இருக்கா என்பது ஏதாவது ஒரு மெத்தடில் காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து 3.23 போமா? 3.23 என்ன சொல்லுது? 49x² மைனஸ் 64y². இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இது படிச்சிருக்கோம் தெரியுமா? a மைனஸ் பி a² மைனஸ் b² இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி படித்தோமா? ஞாபகம் இருக்கா? அப்போ இதை இப்படி பிரிச்சுட்டா இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? a என்பது என்ன, b என்பது என்ன, அது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மாற்றுறேன் நான். இதை எப்படி மாற்றுறேன்?
இப்படி போடுறேன், போடலாமா போடக்கூடாதா? 7 49 எக்ஸ் ஸ்கொயர், 8 64 ஒய் ஸ்கொயர். அப்போ ஏ = என்ன? 7x. பி என்பது என்ன? 8y. அப்போ ரெண்டு ஃபேக்டர் என்ன? 7x ப்ளஸ் 8y இன்ட்டு 7x மைனஸ் 8y. இந்த கணக்கினுடைய ஃபேக்டர் என்ன? 2 காரணிகள். போட்டலாமா? எளிது தானே. இப்படி முதல்ல ஸ்டடி பண்ணணும். இது என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், மனப்பாடத்தில் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோன்னு சொல்லி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். a² - b² ஃபார்முலத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு நமக்கு தெரியும் இந்த 2 காரணி இருக்குது. அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டு பியும் கண்டுபிடிச்சிட்டா 2 காரணி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி மனசில் தோணணும். அது கொஞ்சம் யோசிக்கணும். என்ன காரணிப்படுத்துகிறாங்க? x² + 8x + 15. இது அதே தான். நம்ம முன்னாடி ஒரு கணக்கு போட்டோம் தெரியுமா? காரணிப்படுத்துகன்னு போட்டுருவாங்க. முன்னாடி ஒரு கணக்கு போட்டோம். x² + 8x + 16 16 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம்? x² + 4x + 4x + 16 மாற்றினோம். மாற்றி கடைசியாக x + 4 இன்ட்டு x + 4 போட்டோம். ஞாபகம் இருக்கா? இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. போட்டோமா? அதே மாதிரி தான் இதை செய்யணும். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பெருக்கல் போட்டோமா? கூட்டல். பெருக்கல் என்ன வரணும்? 1 × 15. இந்த 1 இருக்குது, × 15 15. கூட்டல் என்ன இருக்குது? 8 வரணும். இப்போ பண்ணுவோம். 1 × 15 15 வந்துடுது. ஆனால் 1 + 15 16 வருது. ஆனால் இது வராது. 2 இன்ட்டு போட முடியாது. 3 × 5 என்ன வருது? 15 வருதா? இப்போ 3 + 5 8 வருது. அப்போ இது சரி. இப்போ இந்த மாதிரி பிரிக்கணும். இங்கே பிரித்தோம்ல முன்னாடி, அது மாதிரி பிரிப்போம். எப்படி பிரிக்கணும்? x² + 3x + 5x + 15 அப்படின்னு போடலாமா? இந்த 8xஐ 3x + 5xஐ மாற்றிடுறோம். இது காமனாக என்ன இருக்குது? x இருக்குது. x + 3 போட்டுடலாமா? இங்கே காமனாக இருக்குது 5. 5 எடுத்துட்டா 3 வந்துடுமா? இது ஒரு என்ன ஈருறுப்பு சமன்பாடு. ஈருறுப்பு பொது காரணி. ஈருறுப்பு பொது காரணி x + 3 ஈருறுப்பு பொது காரணியை எடுத்துட்டோம்னா x + 5 வந்துடுமா? இதுதான் காரணி. காரணிப்படுத்தல் முடிஞ்சா ஈஸியாக. இதுக்கு பயப்படக்கூடாது. 16 போட்டால் 2 மெத்தட் இருக்குது. a + b² போட்டு அப்படி செய்யலாம். ஆனால் இது வந்து a + b² போட்டு செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இது a² இருக்கலாம், இது b² இல்லை. அதனால் இதுக்கு இருபடி சமன்பாடு தான் சரி. இருபடி சமன்பாடை வச்சு காரணிப்படுத்தணும். புரிஞ்சா? அங்கே வந்து 2 மெத்தட்லையும் பண்ணலாம். ஏன்னா 16 சொல்லும் போது நள்ளிரெண்டு 4² போடலாம். 4² 16. இங்கே அப்படி பண்ண முடியாது. அதனால்
இதுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும். அடுத்து காரணிப்படுத்துக. 7c ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2c மைனஸ் 5. இதை காரணிப்படுத்துகன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தெரியும், இதே தான் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ என்ன செய்யணும், இதையும் பெருக்கணும், இங்கே கூட்டணும். இப்போ பாருங்க, பெருக்கல் கூட்டல். இப்போ பெருக்கல் என்ன பண்ணணும், 7 மைனஸ் 5, 7 இன்ட்டு 5 மைனஸ் 5ன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் 35. பெருக்கல்ல கூட்டலில் என்ன வரணும், 2 வரணும். புரிஞ்சா, கூட்டலில் வந்து 2 தான் வரணும், ஆனால் பெருக்கல் வந்து 35 வரணும். போடுவோமா, 7 மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 5 போடலாமா. 7 இன்ட்டு மைனஸ் 5 போட்டால் என்ன வரும், மைனஸ் 35 வந்துடுதா. இங்கே வந்து 35 மைனஸ் 35 வந்துடுதா. இங்கே மைனஸ் 35 போட்டால் இங்கே மைனஸ் 35 வரும். ஆனால் இங்கே பாருங்கள், 7 இன்ட்டு மைனஸ் 5 போட்டால் மைனஸ் 35 வந்துடுது. இந்த இது சால்வ் ஆகிடுது. இங்கே வந்து அதே மாதிரி 7 மைனஸ் 5, 7 மைனஸ் 5 தானே, 2 வந்துடுதா. இப்போ இது கரெக்டா என்னாங்க, 32 தான் வருது. அப்போ 7ஆல் பெருக்கணும், 7 5 35 வந்துடுது. ஸோ 35. ஆனால் இங்கே மைனஸ் வர்றதுக்காக இங்கேயோ மைனஸ் போடணும். நம்ம எங்கே போடுறோம், இங்கே மைனஸ் போடுவோம். ஏன் மைனஸ் போடுறோம்னா இங்கே மைனஸ் 5 இருக்குது. அதனால் 7 இன்ட்டு மைனஸ் 5 35, 7 மைனஸ் 5 2. ஸோ இதுவும் சால்வ் ஆகுது, இதுவும் சால்வ் ஆகுது. அப்போ இதை எப்படி எழுதலாம், 7c ஸ்கொயர்ட் ப்ளஸ் 7c மைனஸ் 5c போடலாமா, மைனஸ் 5. பாருங்க, 7c ஸ்கொயர்ட் அப்படியே போட்டேன். இதை வந்து 2ஆக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன், 7c மைனஸ் 5c வந்துருச்சா, அது போட்டேன். இப்போ இதுக்கு காமன் என்ன, 7 எடுத்துருவோம். 7c எடுக்கலாமா, இது காமன். 7c எடுத்தால் என்ன வரும், உள்ள c வரும், இங்கே 1 வரும். சரியா, மைனஸ் 5 வெளியே எடுக்கிறேன், c மைனஸ் 1 வந்துடுமா, c ப்ளஸ் 1 வருமா. இப்போ இது ரெண்டும் பொதுவான ஈருறுப்பு காரணி, பொதுவான ஈருறுப்பு காரணியை வெளியெடுக்கிறோம். மீதி உள்ள இருக்கிறது என்ன, சி ப்ளஸ் மைனஸ் 5. காரணிப்படுத்த முடிஞ்சா, இப்படி தான் காரணிப்படுத்தணும். அடுத்து 3.26 என்ன பார்த்தோம், 3.25. இது 3.25. அடுத்து 3.26 பார்க்குறோம். கன முற்றொருமைகள். 3.26 என்ன, கன முற்றொருமை. x cube plus 15x squared plus 75x plus 125. இது நம்ம மனப்பாடத்திலே
படிச்சிருக்கோம். இதை பார்த்தோடனே நமக்கு என்ன தோணும்னா a + b whole cube is equal to a cube plus b cube plus 3a squared b plus 3b squared a. இந்த ஃபார்முலா ஞாபகம் வரும். இப்போ இந்த இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். x cube இதை 125க்கு 5 cube போடலாமா? சரி. இப்போ இந்த 15xக்கு 3 × 5 × x² போடலாமா? 75 3 × 25 × x போட்டுடலாமா? இப்போ x³ + 5 + 3 × 5 × x² + 3 × y² × x போட்டுரும். இப்போ பாருங்கள், a = x, b = 5 போட்டால் அந்த வருமா? a என்ற இடத்துல x இருக்கா, b என்ற இடத்துல 5 இருக்கா? இங்கே a b² b a² b வந்துருச்சா? இங்கே 3 × b² a b² தானே, 5². அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா a + b இந்த இது இருக்குல்ல, அதுக்கு பதிலாக a என்ற இடத்துல x + 5 கியூப்னு போட்டுரும். அப்போ எத்தனை ஃபேக்டர் இருக்குது? x + 5 × x + 5 + x + 5 அப்படின்னு என்ன 3 ஃபேக்டர் வந்துடுது. பார்த்துட்டிங்களா? இதுதான் கணக்கு. இது நம்ம மனப்பாடத்துலேயும் சொல்லியிருக்கேன். இது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ போட்டேன். 3.7 அதே மாதிரி மனப்பாடமாக தான் இருக்கும். அதுவும் கடகடன்னு போட்டுடலாம். நம்ம எடுத்துக்காட்டு 8p3 p² - 12p² -6pq² -q3. இப்படி வந்துச்சுனாவே நமக்கு என்ன தெரியும்? a - b whole cube is equal to என்னது? a³ - b³ -3a² b plus 3ab². இதுதான் முக்கியம். எல்லா இடத்துலையும் மைனஸ் வந்துருக்குன்னு சொல்லி இங்கேயும் மைனஸ் போட்டிங்கன்னா கணக்கு தப்பாக போயிடும். அதனால் இந்த மாதிரி மாற்றணும். இது எப்படி மாற்றுறது? 2p³ மாற்றலாமா? 2 4 2 8 p³ மாற்றிடலாமா? -q3 அப்படியே கொண்டு வந்துடுறேன். -3 × 4 × p²q இந்த இதை போட்டேன். 3 × 4 பிரிச்சுட்டு அதே b²q போட்டேன். -3 × 2 pq² போட்டேன். இதுதான். இதை மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், a = 2p, b = q. இப்படி போட்டால் இது வருதான்னு பாருங்கள். a என்ற இடத்துல 2p போட்டோம், இங்கே கன்வெர்ட் ஆயிடுச்சு. q3க்கு q போட்டோம், -q3 வந்துருச்சு. அப்புறம் 3a² -3a² b -3 a என்ன சொன்னோம்? 2b சொன்னோம். 2bனா இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் வேணால் போட்டுக்கிறோம். 2p³ -q³ -3 × 2p² மாற்றலாமா?
இது ரெண்டையும் q, அதாவது 2 × 2 4 அப்படி மாற்றிடுறேன். இந்த இது மாத்திரம் இதை மாத்திரம் இப்படி மாற்றிடுறேன். அதே மாதிரி இங்கே என்ன 3 × 2p × q² மாற்றிடலாமா? இப்போ பாருங்கள் 2p இருக்கா, ஏ என்ற இடத்துல 2p போட்டோம், 8p இப்படி மாறிடுது. -3a² 2p² வந்துருச்சா? p வந்து q அப்படியே இருக்குது. இங்கே ப்ளஸ் போடணும். கணக்கு தப்பாக போட்டேன், கணக்கு இங்கே தப்பு பண்ணியாச்சு. சரியா? ப்ளஸ் 3 × இது வந்து a, இங்கே q2. அப்போ நம்ம இப்போ போடலாமா? இஸ் ஈக்குவல் டு 2p - q ஹோல் கியூப்னு போட்டு ரிசல்ட் என்ன? 2p - q × 2p - q × 2p - q. அப்போ 3 காரணிகள். இதுக்கு எத்தனை காரணிகள் இருக்கு? 3 காரணிகள். சமன்பாடுகளில் 328 சமன்பாடு, அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.